எவ்ரிவன், நான் உங்கள் கவிதா. லாஸ்ட் கிளாஸில் வந்து ஹெச்டிஎம்எல்லோட இன்ட்ரொடக்ஷன் பற்றி பார்த்தோம். அதே சமயம் ஹெச்டிஎம்எல்ல யூஸ் பண்ணி எப்படி ஒரு சிம்பிள் வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஹெச்டிஎம்எல்லோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ நாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹெச்டிஎம்எல் டேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹெச்டிஎம்எல் டேக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட் கலரிங், பேக்ரவுண்ட் கலரிங்லாம் எப்படி தரப்போகிறோம், ஒரு டேபிள் எப்படி ஆட் பண்ண போகிறோம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து இனிமேல் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நாம் பார்த்த அந்த இது பார்த்திங்கன்னா, ஸோ இந்த டேக்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். HTML டேக் பார்த்துருப்போம். ஸோ HTML இங்கே டாக் டைப் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து HTML5ஓட எல்லா ஆட்ரிபியூட்ஸும் எல்லா லைப்ரரிஸும் கவர் ஆகணும் அப்படின்றதுக்காக, ரிஃப்ளெக்ட் ஆகணுன்றதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டாக் டைப் அப்படிங்கிறது. ஸோ நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணுறது HTML5. ஸோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக, அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்காக இந்த டாக் டைப் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் ஹெட் டேக் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து HTML பற்றின டாக்குமெண்டேஷனுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது வந்து நம்மளோட வெப்பேஜில் டிஸ்பிளே ஆகாது, பட் நம்மளோட இன்ஃபர்மேஷனுக்காக, எதுக்காக அந்த வெப்பேஜை டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஹெட் டேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதுக்குள்ளே வர்றது தான் இந்த டைட்டில் டேக். ஓகேங்களா? ஸோ நம்ம வெப்பேஜ் கண்டென்ட் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பாடி டேக். ஸோ நம்மளோட HTML டாக்குமெண்ட்டுக்குள்ளே என்னென்னலாம் டிஸ்பிளே பண்ண போகிறோமோ அதெல்லாம் இந்த பாடி டேக்குள்ளே தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறதுன்னு பார்க்கலாம், என்ன டேக்ஸ் பார்க்குறோன்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் டேக். ஸோ ஹெட்டிங் டேக் வந்து நமக்கு H1லேருந்து H6 வரைக்கும் இருக்குது. ஸோ H1லேருந்து நமக்கு சைஸ் கம்மியாகிட்டே போகும் H6 வரைக்கும். ஸோ இது நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரெக்டாக பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு நோட் பேட் க்ரியேட் பண்ணிக்கோங்க எப்போ போல். ஸோ இந்த நோட் பேடில் ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. HTMLங்கிறது நம்மளோட ரூட் எலிமெண்ட். இதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன க்ரியேட் பண்ணணும், ஒரு ஹெட் டேக் க்ரியேட் பண்ணணும். அந்த ஹெட் டேகை நம்ம கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அந்த ஹெட்டுக்குள்ளே நம்ம ஒரு டைட்டில் கொடுக்க போகிறோம். டைட்டிலையும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ப்ராப்பராக அலைன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்கவும் அழகாக இருக்கும், உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? டைட்டில்குள்ளே என்ன கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹெட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நான் பாடி டேக் க்ரியேட் பண்ண போகிறேன். பாடி டேக்கில் இருக்கிறது தான் நமக்கு மெயினாக டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பாடி டேக்குள்ளே நான் ஹெட்டிங்ஸ் கொடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம பார்க்க போகிறது இப்போ ஹெட்டிங்ஸ். ஸோ ஹெட்டிங்ஸ் எதுலேருந்து இருக்குன்னா H1லேருந்து H6 வரைக்கும் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன கொடுக்கலான்னா, நம்ம என்ன டிஸ்பிளே பண்ண போகிறோம் இங்கே அப்படின்னா, சம் டிவி ஷோஸ், உங்களுக்கு பிடிச்ச டிவி ஷோஸை நம்ம ஷோ பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஷின்சான் கொடுக்குறேன். செகண்டு H2ல் பேட்ரோல் கொடுக்குறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன தரப்போகிறேன்னா, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன கொடுக்கலாம். மோட்டு பட்லு H3 டேகையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு H4. ஓகேங்களா? ஸோ H4 ஹெட்டிங்கில் என்ன கொடுக்கலாம், மோட்டு பட்லு அண்ட் தென் டாம் அண்ட் ஜெரி. H4 டேக்கையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு
h5 டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் மாஷா அந்த பேக் கொடுக்குறேன். h5 டேக்கையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு h6 கொடுக்கலாம். இதில் என்ன கொடுக்கலாம்? ஓகே, ஸோ ஐ எம் நாட் கெட்டிங் த நேம், ஸோ மோனா மூவி நேம் கொடுக்குறேன். h6 ஓகேங்களா. ஸோ நாம் 5 டைப்ஸ் ஆஃப் ஹெட்டிங்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். h1, h2, h3, h4, h5, h6. ஸோ h6 வரைக்கும் தான் நமக்கு ஹெட்டிங்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே ஹெட்டிங்ஸ் கிடையாது. ஏன்னா அதுக்கு மேலே ஹெட்டிங்ஸ் போனால் டெக்ஸ்ட்டு ரொம்ப சின்னதாயிரும். அதனால் h6 வரைக்கும் தான் ஹெட்டிங் இருக்குது. அதுக்கு மேலே h7லாம் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா. ஸோ நம்ம என்னென்ன க்ரியேட் பண்ணியிருக்கோன்னா ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் டிவி ஷோஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை சேவ் பண்ணோம். Ctrl S கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஹெட்டிங்னு நான் டைட்டில் கொடுக்குறேன். headings.html. எப்பவுமே .html அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனோட தான் சேவ் பண்ணணும். அண்ட் தென் ஆல் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக செலக்ட் பண்ணியிருக்கணும். தென் சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலான்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படியோ. ஓகே, ஆர் யூ ஏபிள் டு see? இங்கே பார்த்தீங்கன்னா h1 வந்து ஷின்சான், h2 வந்து பேட்ரோல், அண்ட் தென் மோட்டு பட்லு, டாம் அண்ட் ஜெரி, மாஷா அண்ட் த பேர், மோனா. இது 6 ஹெட்டிங்ஸுமே ஷோ ஆகியிருக்கு. நீங்கள் இதை பார்க்கும்போதே புரியும் எப்படி வந்து இது சைஸ் வந்து கம்மியாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஹெட்டிங் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் உங்களுக்கு வீடியோ புரியலனா திருப்பி கூட போட்டு பாருங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.